தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அரசியல் சாசனம் சொல்லியாச்சு. சாதி வெறி என்பது தவறானது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சாதி பெருமைகளையும் சாதிய கட்டமைப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலேயும் பகிரங்கமாக சாதிய சங்கங்கள் சாதி வெறியர்கள் செயல்படுகிறார்கள். டிஷர்ட்ல போட்டுக்கிறான். கோயில் திருவிழாக்களுக்கு வைக்கக்கூடிய டிஜிட்டல் போர்டு பகிரங்கமா போடுறான். அந்த மாதிரி சாதி பெருமைகளை இது பண்றதையும் சாதிய இதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலான வாசகங்கள் இதெல்லாம் சட்டப்படி தடுக்கப்பட வேண்டும். சாதி பாகுபாடு கூடாது என்று சட்டம் சொன்னதற்கு பிறகு சாதி பெருமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எப்படி இப்படிப்பட்ட வாசகங்கள்லாம் இடம்பெறுது பகிரங்கமாக? வெளியில இருந்து பகிரங்கமாக இப்படி போட்டா அதை பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு ஏற்படும்? இல்ல காவல்துறை பார்க்க தானே செய்யும், அவங்க தடுக்கலையா? தடுக்கவே இல்லையே. எந்த கோயிலில் தடுத்துருக்கா சொல்லுங்க. நீங்க வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்களே, திருவிழா காலத்துல ஆடி மாசத்துல ஒரு ரவுண்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு பூரா எத்தனை கோயில் வாசல்கள்ல எப்படிப்பட்ட டிஜிட்டல் தட்டிலாம் வைக்கப்படுது. அதே மாதிரி இந்த கோயில் திருவிழாக்கள் நேரத்துல டிஷர்ட்ல இந்த மாதிரியான வாசகங்களை போட்டுக்கிட்டு பசங்க சுத்துறது இதெல்லாம் நடக்க தானே செய்யுது. இதெல்லாம் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குது? இதெல்லாம் சட்டப்படி தடுக்கப்பட வேண்டியது. ஆனால் அவர்கள் இதுல எந்த தலையீட்டையும் செய்வதில்லை. சாதி வெறியர்கள் ஊக்கம் பெறுகிறார்கள்.